6 முதல் 8ஆம் வகுப்பு இயற்பியல் பாடவரிசையில் அடுத்ததாக விசை, இயக்கம் மற்றும் அழுத்தம். இயக்கம் என்பது காலத்தை பொறுத்து ஒரு பொருள் தன் நிலையை மாற்றிக்கொள்வதை இயக்கம் என்கிறோம். காலத்தை பொறுத்து ஒரு பொருள் தன் நிலையை மாற்றாமல் இருந்தால் அது ஓய்வு. அப்போது ஓய்வும் இயக்கமும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையவை. வாகனத்தில் செல்லும் ஒரு மனிதன் வாகனத்தை பொறுத்து ஓய்விலும் புறச்சூழலை பொறுத்து இயக்கத்திலும் இருக்கிறான். இனி இயக்கத்தின் வகைகள். இயங்கும் பாதையின் அடிப்படையில் நேர்கோட்டு இயக்கம், எடுத்துக்காட்டாக மேலேருந்து ஒரு தேங்காய் கீழே விழுது அப்படின்னா நேர்கோட்டு இயக்கம். வட்டப்பாதை இயக்கம், கோள்களின் இயக்கம். வளைவு பாதை இயக்கம், மேல் நோக்கி வீசப்பட்ட பந்து. அலைவு இயக்கம், ஊஞ்சலின் இயக்கம் அல்லது கதவின் இயக்கம். சுழற்சி இயக்கம், பம்பரத்தின் இயக்கம் அல்லது மின்விசிறியின் இயக்கம். ஒழுங்கற்ற இயக்கம், பூச்சிகளின் இயக்கம், தேனீ, ஈ போன்றவை இயங்கக்கூடியது ஒழுங்கற்ற இயக்கம். கால இடைவெளியின் அடிப்படையில் கால ஒழுங்கு இயக்கம், கால ஒழுங்கற்ற இயக்கம்னு ரெண்டாக பிரிக்கப்படுது. கால ஒழுங்கு இயக்கத்திற்கு புவியை சுற்றக்கூடிய நிலவின் இயக்கத்தை நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். கால ஒழுங்கற்ற இயக்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டு இதெல்லாம் கால ஒழுங்கு அற்ற இயக்கம். அடுத்தது சீர்மைத்தன்மை அடிப்படையில், அதாவது சீரான சீரற்ற இயக்கம் என்று சொல்லக்கூடிய சீரான இயக்கம். அதுக்கு உதாரணமாக கடிகார முள் முனையினுடைய இயக்கம் சீராக இயங்கி கொண்டிருப்பது. சீரற்ற இயக்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் பேருந்து நிறுத்தத்தில் நிறுத்தி மீண்டும் இயக்கப்படும் பேருந்தின் இயக்கம். இதெல்லாம் சீரற்ற இயக்கம். இதே இது எண்ணிக்கையினுடைய அடிப்படையில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சாலையில் நடந்து செல்லக்கூடிய மனிதனுடைய இயக்கம், அது தனித்த இயக்கம். தையல் எந்திரத்தினுடைய பாகங்களை கலைச்சொற்களை பார்க்கலாம். தொலைவு, ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு பொருள் கடந்து வந்த பாதையினுடைய நீளம் தொலைவு அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இடப்பெயர்ச்சி அப்படிங்கிறது ஒரு புள்ளியிலிருந்து இன்னொரு புள்ளிக்கு நேர்கோட்டு பாதை, அதுதான் இடப்பெயர்ச்சி. உதாரணத்துக்கு நம்ம வீட்டுக்கும் பள்ளிக்கும் இடைப்பட்ட அந்த தூரம் நேர்கோடாக நாம் போட்டோமானால் அது இடப்பெயர்ச்சி. ஆனால் நம்ம சுற்றி போவோம், அது எல்லாம் சேர்த்து வர்றது தொலைவு. அப்போ தொலைவுக்கும் இடப்பெயர்ச்சிக்கும் உள்ள வேறுபாடு நமக்கு நன்றாக தெரிய வேண்டும். அப்போ வேகம் அப்படிங்கிறத நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம்? எவ்வளவு தொலைவு கிடைக்கிறோம், அதை எவ்வளவு காலத்திற்குள் கிடைக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து. அப்போ வேகம் ஈக்குவல் டு தொலைவு பை காலம் அப்படின்னு அதுக்கு ஃபார்முலா கொடுக்குறோம். இப்போ திசை வேகம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இடப்பெயர்ச்சி. வேகம்ங்கிறது தொலைவு மாறுபடும் வீதம், திசை வேகங்கிறது இடப்பெயர்ச்சி மாறுபடக்கூடிய வீதம். அப்போ திசை வேகம் v ஈக்குவல் டு இடப்பெயர்ச்சி பை காலம். அப்போது வேகம் ஈக்குவல் டு தொலைவு பை காலம், திசை வேகம் ஈக்குவல் டு இடப்பெயர்ச்சி பை காலம். சீரான வேகம்னா என்ன? ஒரு பொருள் சமந்தால் அது சீரான வேகம். சீரற்ற வேகம்னா சமகால இடைவெளியில் வெவ்வேறு தொலைவினை கடந்திருந்தால் அது சீரற்ற வேகம். ஒரு கார் 40 கிலோமீட்டர் ஸ்பீட்லேயே தொடங்கினதுலேருந்து முடிவு வரைக்கும் அதே வேகத்தில் போயிட்டு இருந்ததுன்னா சீரான வேகம். ஆனால் கண்டிப்பாக அது ஆரம்பிக்கும் போதும் நிறுத்தும் போதும் சீரற்ற வேகம் அங்கே இருக்கும். அடுத்தது சீரான திசை வேகம் என்ன? ஒரு பொருள் இயக்கத்தின் போது தனது திசையை மாற்றாமல் சீரான கால இடைவெளியில் சீரான இடப்பெயர்ச்சினை மேற்கொண்டால் அப்பொருளின் சீரான திசை வேகம் எனப்படும். எடுத்துக்காட்டுக்கு இப்போ ஒரு 40 கிலோமீட்டர் பெர் மணி, அதாவது ஒரு மணி நேரத்துக்கு 40 கிலோமீட்டர் அப்படிங்கிற திசை வேகத்தில் செல்லக்கூடிய ஒரு வாகனம் அப்படின்னு நம்ம பொதுவாக எடுத்துக்கிட்டோம்னா அது சீரான திசை வேகத்தில் சென்றது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் சீரற்ற திசை வேகங்கிறது ஒரு பொருள் இயக்கத்தின் போது தனது திசையோ அல்லது வேகத்தையோ மாற்றிக்கிடுது. முதல்ல ஒரு 10 கிலோமீட்டர் ஸ்பீடில் 30 ஆகுது, மறுபடியும் 10 ஆகுது அப்படின்னு சொன்னால் அது சீரற்ற திசை வேகம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ சராசரி பார்க்குறோம். சராசரி திசை வேகம் அப்படிங்கிறது மொத்த இடப்பெயர்ச்சி பை காலம். எக்ஸாம்பிளுக்கு இங்கேருந்து சென்னைக்கு செல்கிறோம்,
300 கிலோமீட்டர் கடந்து செல்கிறோம், 3 மணி நேரத்தில் போகிறோம் அப்படின்னா 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் அதாவது சராசரி சீரான திசை வேகத்தில் நம்ம சென்றுக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். இந்த அத்தனை வேகத்திற்கும் அலகு என்பது மீட்டர் பெர் வினாடி தான். வான்வழி கடல்வழி போக்குவரத்தில் தொலைவினை அளக்க பயன்படக்கூடிய அலகு நாட்டிக்கல் மைல் என்று அழைக்கப்படுகிறது. ஒரு நாட்டிக்கல் மைல் அப்படிங்கிறது 1.852 கிலோமீட்டருக்கு சமம். கப்பல் விமானங்களுடைய வேகத்தை அளக்க நாட் என்னும் அலகு பயன்படுத்தப்படுகிறது. நாட்டுனா NAUT, அந்த நாட்டு என்னும் அலகு பயன்படுத்தப்படுகிறது. ஒரு நாட் அப்படிங்கிறதை கடந்தால் அது ஒரு நாட்டு. உசைன் போல்ட் 100 மீட்டர் தூரத்தினை 9.58 வினாடியில் கலந்து உலக சாதனை படைத்தார். 10 வினாடி கூட கிடையாது, 9.58. சிறுத்தை வினாடி கூட கிடையாது, 9.58. சிறுத்தையுடைய சராசரி வேகம் வினாடிக்கு 25 முதல் 30 மீட்டர் ஆகும். சிறுத்தையுடைய முடுக்கம் முதல் 2 வினாடியில் 20 மீட்டர் பெர் வினாடி. அப்போ அது வேகமாக ஓட ஆரம்பிச்சிருச்சுன்னு சொன்னால் மிக அதிகமான திசை வேகத்தில் இயக்கம் பார்த்தோம். இனி விசை. ஓய்வில் அல்லது இயக்கத்தில் உள்ள ஒரு பொருள் வேகம், திசை மற்றும் வடிவத்தை மாற்ற அல்லது மாற்ற முயற்சிக்க செயல்படுத்தும் திறன் விசை எனப்படும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு டப்பா இருக்குது, அந்த டப்பாவை நம்ம அழுத்தி அதை அதனுடைய வடிவத்தையே மாற்ற முயற்சிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த திறனுக்கு பேர் தான் என்னது? விசை. உயிருள்ள உயிரற்ற புறக்காரணிகளால் தள்ளுதல் அல்லது இழுத்தல் எனும் ஏதேனும் ஒரு வகையில் விசை செயல்படுத்தப்படுது. இதுக்கு எண் மதிப்பும் இருக்கும், திசையும் இருக்கும். இந்த ரெண்டும் சேர்ந்து பெற்றிருப்பதனால விசை ஒரு வெக்டர் அளவு அப்படின்னு சொல்கிறோம். விசையின் அலகு நியூட்டன், கேபிட்டல் N. விசையை தொடுவிசை, தொடாவிசை அப்படின்னு 2 வகைப்படுத்துகிறோம். 2 பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் இல்லை. தொட்டு ஒரு வேலையை செய்யமானால் அது தொடுவிசை, தொடாமலேயே செய்யக்கூடிய வேலைகள் தொடாவிசை. இப்போ தொடாவிசைக்கு ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்பிள் சொல்லிடலாம். புவியீர்ப்பு விசையும் காந்த விசையும் தொடாவிசை. மற்ற எல்லா விசைகளும் என்னதான்? தொடு விசைகள் தான். அடுத்தது அழுத்தம். விசை ஏற்படுத்தக்கூடிய விளைவை அளப்பதற்கு நம்ம அழுத்தம்ங்கிற கலைச்சொல்லை பயன்படுத்துகிறோம். ஒரு பொருளின் மீது 1 சதுர மீட்டர் புறப்பரப்பின் மீது செங்குத்தாக செயல்படக்கூடிய விசை அழுத்தம் ஆகும். இதை நம்ம சிம்பிளாக புரிஞ்சுக்கிறது எப்படி புரிஞ்சுக்கிறது? சப்பாத்தி மாவை உருட்டி வச்சுக்குவோம், அதில் நம்ம கை மொத்தமாக வைத்து அழுத்தினோம் அப்படின்னா அதனுடைய அழுத்தம் குறைவாக இருக்கும். அதே இது ஒரு விரலை வச்சு அழுத்தினா அழுத்தம் அதிகமாக இருக்கும் இல்லையா? இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா பரப்பு சுருங்க அழுத்தம் அதிகமாகும். அப்போது அழுத்தம் ஈக்குவல் டு விசை பை பரப்பு, ப்ரெஷர் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா. சிம்பிளாக விசையை அதிகரித்தோ அல்லது விசை செயல்படக்கூடிய பரப்பை குறைத்தோ ஒரு பொருளின் மீது செயல்படும் அழுத்தத்தை நாம் அதிகரிக்கலாம். இருக்கக்கூடிய அந்த தொடு பரப்பை அதிகரிப்பதன் மூலம் அழுத்தத்தை குறைப்பதற்காக வாகனங்களில் அதிக எண்ணிக்கையிலான சக்கரங்கள் பொருத்தப்படுகின்றன. தோல் மீது செயல்படும் அழுத்தத்தை குறைக்க புத்தகப்பையினுடைய பட்டைகள் இருக்கு இல்லையா, அதை அகலமான பரப்பு கொண்டிருந்தால் அது நம்ம தோல் மீது ஏற்படக்கூடிய அழுத்தத்தை அது குறைக்கிறது. மனிதனை விட அகன்ற பரப்புடைய பாதங்களை கொண்ட ஒட்டகங்கள் பாலைவனங்களில் எளிதாக நடக்கிறது. அழுத்தத்தினுடைய அலகு பாஸ்கல். ஒரு பாஸ்கல் ஈக்குவல் டு 1 நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். டாரிசெல்லி அப்படிங்கிற அறிஞர் தான் வளிமண்டல அழுத்தத்தை அளக்க பாரமானில பாதரசம் பயன்படுத்தப்படுது. அது என்ன வளிமண்டல அழுத்தம்? வளிமண்டலம் புவியின் ஓரலகு புறப்பரப்பின் மீது கீழ்நோக்கி செயல்படுத்தும் விசை அல்லது எடை, அதான் என்னது? வளிமண்டல அழுத்தம்னு சொல்கிறோம். புவிப்பரப்பிலிருந்து உயரம் அதிகரிக்க அதாவது விலகி செல்ல அழுத்தம் குறைகிறது. நீங்கள் மலை மீது ஏற வாமிட்டிங் வரும், அழுத்தம் மேலே குறையும். மலையிலேருந்து கீழே இறங்க காது அடைக்கும், அது அழுத்தம் அதிகமாகுது. கடல் மட்டத்தில் வளிமண்டலத்தினுடைய அழுத்தம் 760 மில்லிமீட்டர் பாதரச உயரம். இது ஞாபகம் வச்சுக்கங்க, 760 மில்லிமீட்டர் பாதரச உயரம் அப்படிங்கிறது கடல் மட்டத்தில் வளிமண்டல அழுத்தம். ஒரு வளிமண்டல அழுத்தம் அப்படிங்கிறது, அதாவது அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்னா, ஒரு அட்மாஸ்பியர் அப்படின்னு சொல்கிறது, அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவாங்க.
1 ஏடிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பாதரசமானில 760 மில்லிமீட்டர் உயரமுடைய பாதரசத்தால் 760 மில்லிமீட்டர் உயரமுடைய பாதரசத்தால் செலுத்தப்படும் அழுத்தம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பாய்மங்கள் அல்லது ஃப்ளூயிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது நீர்மமும் வாயு பொருட்களும், இந்த ரெண்டும் சேர்ந்தது நம்ம என்ன சொல்கிறோம், பாய்மங்கள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பாய்மங்களில் மிதக்கும் பொருளின் மீது பாய்மங்கள் செலுத்தும் ஒரு கட்டையை தூக்கி தண்ணியில் போட்டோம்னா அந்த கட்டை மிதக்கக்கூடிய காரணம் திரவத்தினால் அந்த பொருளுக்கு தரக்கூடிய மேல் நோக்கிய விசை. அந்த விசைக்கு பேர் தான் நம்ம மிதப்பு விசை அப்படின்னு சொல்கிறோம். ஒரு பொருளினுடைய எடை மிதப்பு விசையை விட குறைவாக இருந்தால் அப்பொருள் மிதக்கும். பொதுவாக திண்மங்களை பார்த்திங்கன்னா கீழ்ப்பகுதியில் தான் அதிகமாக அழுத்தம் நமக்கு கொடுக்கும். உள்ள கையை விட்டு நம்ம தூக்க முடியாது, அந்த அளவுக்கு அழுத்தம் இருக்கும். ஆனால் திரவங்களை பொறுத்த வரைக்கும் அதனுடைய எல்லா திசைகளிலும் அந்த விசையை செலுத்தும். திரவங்கள் மற்றும் வாயுக்களுடைய அழுத்தத்தை அளவிட நம்ம மானோமீட்டர் அல்லது அழுத்தே தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுகின்றன. ஆனால் அமைப்பில் மட்டும் வேறுபடும். ஆழம் அதிகரிக்க அதிகரிக்க அழுத்தமும் அதிகரிக்கும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா பல விஷயங்களை நம்ம இதில் கிளியர் பண்ணலாம். பாய்மங்களில் அதிகமாக ஆராய்ச்சி செஞ்சவர் பாஸ்கல் அப்படிங்கிறவர். இவர் சொன்ன விதி ரொம்ப முக்கியமானது. மூடிய அல்லது ஓய்வு நிலையில் உள்ள திரவத்தின் எந்த ஒரு புள்ளிக்கும் அளிக்கப்படும் அழுத்தமானது அத்திரவத்தின் அனைத்து புள்ளிகளிலும் சமமாக பகிர்ந்தளிக்கப்படும். இந்த விதி எங்கே பயன்படுது அப்படின்னு சொன்னால், முக்கியமாக இந்த லிக்விட் பிரேக்னு இப்போ யூஸ் பண்ணுறோம் இல்லையா, கார்களில், லாரிகளில், எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா பயன்படுத்தப்படுது. அதாவது எந்த ஒரு புள்ளியில் நம்ம பிரேக்கில் அந்த அழுத்தமானது 4 டயர்களுக்கும் ஒரே சமயத்தில் அந்த அழுத்தம் பகிர்ந்தளிக்கப்படும். இதுதான் பாஸ்கல் விதி. அப்போ இதனுடைய பயன்பாடுகள்னு கேட்டாங்கன்னா இது ரொம்ப முக்கியமானது. நீரியல் உயர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த லிஃப்ட்டு அதுக்கும் பயன்படுது. அப்புறம் அந்த பஞ்சு இது மாதிரியான பொருட்களை அழுத்தி பண்டிலாக பண்ணுறதுக்கு அதுக்கும் இதை பயன்படுத்துகிறாங்க. அப்புறம் வாகன தடை கருவிகள், நான் சொன்னது மாதிரி ஹைட்ராலிக் பிரேக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு பயன்படுத்தப்படுது. பொதுவாக திரவங்கள் தனது பரப்பை சுருக்கிக்குள்ள தான் முயற்சிக்கும். சின்ன சின்ன துளிகளாக அது முயற்சிக்கும். எப்போவுமே பெரிய புறப்பரப்பு இருப்பதை திரவங்கள் விரும்புவதில்லை. அதன்படி அந்த புறப்பரப்பை சின்னதாக மாற்றும் பொழுது நீர்த்துளி கோள வடிவத்தில் இருக்கும். இந்த நிலைக்கு பேர் தான் பரப்பு இழுவிசை அப்படின்னு சொல்கிறோம். மொத்தமாக அந்த அது சுருங்குவதுக்கு தான் முயற்சிக்குது. அப்போ இதனுடைய பயன்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா தாவரங்களில் வேர்களிலிருந்து உச்சி வரைக்கும் நீர் செல்வதுக்கு இது பயன்படுது. நீர்ச்சிலந்திங்கிறது பார்த்துருப்பீங்க. ஒரு 4 கால் ஒரு நல்ல ப்ளஸ் மாதிரி இருக்கும். அந்த பூச்சி அப்படியே வெட்டி நீரில் மேலே நீந்துறதை பார்க்கலாம். அதுக்கு காரணம் இந்த பரப்பு விழுவிசை. இந்த கப்பலை ஈஸியாக பாதுகாக்க முடியும். அதற்காக கடலில் எண்ணெய் அல்லது சோப்பு தூளை தூவி இதை அந்த பரப்பு விழுவிசையை குறைக்கிறார்கள் அப்படிங்கிறது செய்தி. இது கேள்வி கேட்பதற்கு ரொம்ப வாய்ப்புள்ள ஒரு தகவல். திரவ அடுக்குகளுக்கு இடையே இருக்கக்கூடிய ஒரு உராய்வு விசைக்கு பேர் என்ன அப்படின்னா பாகியல் விசை அப்படின்னு சொல்கிறோம். அது ரொம்ப டெஃபினிஷன் ரொம்ப ஆழமெல்லாம் போக வேண்டாம். 2 அடுக்குகளுக்கு இடையிலான ஒரு உராய்வு விசை, திரவ அடுக்குகளுக்கு இடையிலான உராய்வு விசை. இந்த பாகியல் விசையை கொடுக்கக்கூடிய இந்த பண்புக்கு பேர் பாகு நிலை அப்படின்னு சொல்கிறோம். இதனுடைய அலகு பாய்ஸ், POISE, பாய்ஸ் அப்படிங்கிறது. அப்போ உராய்வு விசைனா என்ன அப்படின்னா, தொடும் பொருட்கள் ஒன்றை சார்ந்து மற்றொன்று இயங்க முயற்சிக்கும்போது அவற்றுக்கிடையே ஒரு விசை உருவாகும். நம்ம 2 கையும் நம்ம தேய்ச்சோம்னாலே அது உராய்வு தான். அப்போ அதன் மூலமாக நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு விசையாக இருப்பதனாலேயே இதனுடைய அலகும் நியூட்டன் தான். இது 2 வகைப்படுகிறது. நிலை உராய்வு, இயக்க உராய்வு. இந்த ஓய்வு நிலையில் ஒரு பொருள் இருக்குமானால் அதுக்கு பேர் நிலை உராய்வுன்னு பேர். அது எப்படி நிலையாக இருப்பது எப்படி உராயும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஒரு பொருளை ஒரு இடத்துல வச்சுட்டு நம்ம 10 வருஷம் கழித்து பார்க்குறோம்னா அந்த பொருள் அப்படியே இருக்கிறது இல்லை. அதில் மேலே இருக்கக்கூடிய அந்த பெயிண்டோ உறிஞ்சு போயிருக்குது, அது தேய்ந்து போயிருக்கிறது அப்படின்னா அதுக்கு காரணம் காற்றோடு அதுக்கு கொண்டு இருக்கக்கூடிய அந்த உராய்வு நிலை. இதுக்கு பேர் தான் நிலை உராய்வுன்னு சொல்கிறோம். இயக்க உராய்வுங்கிறது ஒரு கதவு தேய்மானம், கிரைண்டர், மிக்சி இவற்றின் தேய்மானம், இது எல்லாமே பார்த்திங்கன்னா இயக்க உராய்வு. ஓய்வு நிலையில் உள்ள பொருட்கள் பெற்றுள்ளது நிலை உராய்வு, இயக்கத்தில் பெற்றுள்ளது இயக்க உராய்வு.
அப்போ இயக்க உராய்வினுடைய வகைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது 2 இருக்குது. நழுவு உராய்வு, உருளும் உராய்வுன்னு 2 இருக்குது. உருளும் உராய்வு நழுவும் உராய்வை விட தேய்மானம் குறைவாக இருக்கும். அதனால தான் சக்கரங்கள் உருளுமாறு வடிவமைக்கப்படும். எடை இவையெல்லாம் உராய்வை பாதிக்கக்கூடிய காரணிகள். உராய்வு எதற்கெல்லாம் பயன்படுகிறது அப்படின்னு பார்த்தா, பொருட்களை பிடிப்பதற்கும், எழுதுறதற்கும், நடக்கிறதுக்கும், ஆணி அடித்தலுக்கும், தீக்குச்சி பற்ற வைத்தலுக்கும் உராய்வுகள் உதவுகின்றன. தீமைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருட்கள் தேய்தல், வெப்பம் உருவாதல், ஆற்றல் இழப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருட்கள் தேய்தல், வெப்பம் உருவாதல், ஆற்றல் இழப்பு இதெல்லாம் உராய்வினுடைய தீமைகள். அதை குறைக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடுபரப்பை குறைக்கிறது. உயவு பொருட்கள் போன்ற கிரீஸு, எண்ணெய் போன்றவற்றை நாம் பயன்படுத்தலாம். அல்லது பந்து தாங்கி அப்படின்னு சொல்லக்கூடிய பால் பேரிங்குகளை பயன்படுத்தலாம். உராய்வை அதிகரிக்கணும் அப்படின்னா ஒரு சில இடங்களில் பரப்பை சொரசொரப்பாக்கலாம். அதனால தான் டயர்களில் பட்டன்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வளைவு பள்ளங்கள் அமைக்கப்பட்டிருக்குது. அடுத்தது ஈர்ப்பு மையம். பொருளின் எடை முழுவதும் செயல்படுவதாக தோன்றக்கூடிய புள்ளி தான் ஈர்ப்பு மையம். எடுத்துக்காட்டுக்கு ஒரு சதுரமாக ஒரு அட்டையை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் அதனுடைய மூலைகளை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் அதனுடைய மூலைகளை இணைக்கும் கோடுகள் மையத்தில் ஒரு இடத்துல சேரும்ல, அதுதான் அதனுடைய ஈர்ப்பு மையம். ஒழுங்கான வடிவமுடைய பொருட்களினுடைய மையப்புள்ளி தான் அதனுடைய ஈர்ப்பு மையம்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது சமநிலை. ஒரு பொருளுடைய ஆரம்ப நிலையை தக்க வைத்து கொள்ளக்கூடிய முயற்சி இருக்குது. உறுதியற்ற மற்றும் நடுநிலை சமநிலை அப்படின்னு 3 வகைகள். இப்போ இந்த சமநிலையை அதிகரிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், ஈர்ப்பு மையத்தை இயன்ற வரைக்கும் தாழ்வாக இருக்கிற போல அமைத்து கொள்ள வேண்டும். ஒரு பொருளுடைய சமநிலையை அதிகரிக்க அதன் அடிப்பரப்பு அகலமாக இருக்க வேண்டும். ஒரு பொருளுடைய ஈர்ப்பு மையத்திலிருந்து வரையப்படக்கூடிய செங்குத்து கோடு அதன் அடிப்பரப்புக்குள்ளே அமைய வேண்டும். ஒரு பொருளின் எடை மற்றும் வடிவம் பொருளின் சமநிலையை நிர்ணயிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. இதன் அடிப்படையில் தான் தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை செயல்படுகிறது. சமநிலை அதிகரிக்க பந்தய கார்கள் மற்றும் சொகுசு பேருந்துகளில் அகலமான அடிப்பரப்பு மையம் தாழ்வாக இருக்கிற மாதிரி அமைக்கப்படுது. கோயிலில் தேரினுடைய உயரம் கவனம் இல்லாமல் அதிகரிக்கிறதுனால தான் சில சமயங்களில் தேர் நிலை தடுமாறுதலுக்கு உள்ளாகிறது. பிரமிடுகள் அதனுடைய வடிவம் அதனுடைய உறுதித்தன்மை இப்போ வரைக்கும் வச்சுருக்குதுன்னா அதுக்கு காரணம் மிக பிரம்மாண்டமான அடிப்பரப்பு. இப்போ சில பொதுவான தகவல்கள். ஆமையினுடைய பொதுவான வேகம் 0.1 மீட்டர் பெர் வினாடி. மனிதர்களுடைய பொதுவான வேகம் 1.4 மீட்டர் பெர் வினாடி. விழும் மழைத்துளியினுடைய பொதுவான வேகம் 9 முதல் 10 மீட்டர் பெர் வினாடி. சைக்கிளினுடைய பொதுவான வேகம் 20 முதல் 25 மீட்டர் பெர் வினாடி. ஓடக்கூடிய சிறுத்தையின் பொதுவான வேகம் 31 மீட்டர் பெர் வினாடி. வேகப்பந்து வீச்சாளர்கள் வீசும் பந்தின் பொதுவான வேகம் 90 முதல் 100 மைல் பெர் மணி. பயணிகள் விமானத்தினுடைய பொதுவான வேகம் 180 மீட்டர் பெர் வினாடி. ராக்கெட்டினுடைய பொதுவான வேகம் 5200 மீட்டர் பெர் வினாடி. இத்துடன்